ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு டிப்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ரெண்டுமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சைடு வந்து தைக்க போகிறோம். இப்படி தைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்படி ஷோல்டரை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்லீவ் வந்து இப்படி சென்டராக பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் கிட்ட வர டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சரியாக தான் வருது. அதுக்கு கீழே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து இந்த இடத்துலையும் ஃப்ரண்ட் வந்து இவ்வளோ தூரம் கீழே இறங்கியும் வந்து இருக்குது. அப்போ நம்ம இதை வந்து எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டியில் வந்து கொஞ்சமாக பிடிக்கலாம். பிடிச்சிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னொரு தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு சைடு வந்து பிடிச்சு காட்டுறேன். இது நான் தான் வந்து கொஞ்சம் பட்டி வந்து பெருசாக வந்து வெட்டிட்டேன், அதனால தான் வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் வந்து பிடிச்சாச்சு. இப்போ வந்து நமக்கு இன்னும் எவ்வளோ பிடிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இன்னும் வந்து லைட்டாக தான் வந்து பிடிக்க வேண்டியது இருக்குது. அப்போ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து 3rd டாட் போட்டிருக்கிற இடத்துல 4th டாட் வந்து இன்னொரு டாட் வந்து போட்டுடலாம். டாட் போடுறதுக்கு முன்னாடி இப்படி சென்டராக மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமே போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக வரும். இப்போ இந்த ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு வரும்போது அப்படியே நம்ம வந்து ஒரு லெவலாக அப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைட் ஜாயின் பண்ணும்போது இப்போ பாருங்கள், நமக்கு இது வந்து சரியாக வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.